ஹாய், வணக்கம் and welcome to சரிகமாவின் வீக்கெண்ட் கிளாசிக் with me ஆர்ஜே மிர்ச்சி செந்தில். வாரம் பிரபலங்களுடைய பாடல்கள் ப்ளஸ் அவங்க வாழ்க்கையில் நடந்த சில சுவாரஸ்யமான கதைகள்லாம் கேட்டுட்டு வரீங்க. அந்த வரிசையில் இன்னைக்கு ஒன் ஆஃப் தி கிரேட்டஸ்ட் லிரிசிஸ்ட் ஆஃப் தமிழ் சினிமா திரு கவியரசு கண்ணதாசன் ஐயா எழுதிய 5000 பாடல்களுக்கு மேலே இருக்கிற அவருடைய தொகுப்புல இருந்து ஒரு 10 பாடல்களை இன்னைக்கு இந்த சரிகமாவின் வீக்கெண்ட் கிளாசிக் கண்ணதாசன் ஐயா ஸ்பெஷல் நிகழ்ச்சியில் கேட்க போறீங்க. பிரபலமான பாடல் ஆசிரியர்கள்ல இருந்து பாமர மக்கள் வரைக்கும் இவருடைய பாடல்களால இன்ஸ்பயர் ஆகாத தமிழனே இருக்க முடியாது அப்படின்னு சொல்லலாம். காதல் பாடல்னா அது கண்ணதாசன் தான், சந்தோஷ பாடல்னா அது கண்ணதாசன் தான், கொண்டாட்ட பாடல்னா அது கண்ணதாசன் தான், தத்துவ பாடல்னா அது கண்ணதாசன் தான், சமூக பாடல்னா அது கண்ணதாசன் தான், சோக பாடல்னாலும் அது கண்ணதாசன் தான். இப்படி எல்லா எமோஷனையும் கவர் பண்ணக்கூடிய கம்ப்ளீட் கவிஞர் பாடலாசிரியர் திரு கவியரசு கண்ணதாசன் ஐயா. ஒரு கவிஞர், ஒரு பாடலாசிரியர், ஒரு எழுத்தாளர், ஒரு நாவலாசிரியர், ஒரு தயாரிப்பாளர், நடிகர், இப்படி பல முகங்கள் கொண்ட திரு கவியரசு கண்ணதாசன் ஐயா ஸ்பெஷல் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். இதோ அவருடைய வரிகளில் KV மகாதேவன் அவர்களுடைய இசையில TM சௌந்தரராஜன் சார் பாடிய ஒரு தத்துவ பாடலோட இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியை ஆரம்பிக்கிறோம். தர்மம் தலை காக்கும், தக்க சமயத்தில் உயிர் காக்கும், கூட இருந்து குழி பறித்தாலும் கொடுத்தது காத்து நிற்கும், செய்த தர்மம் தலை காக்கும், தக்க சமயத்தில் உயிர் காக்கும். நம்மை வாழ விடாதவர் வந்து நம் வாசலில் வணங்கிட வைத்து விடும், நம்மை வாழ விடாதவர் வந்து நம் வாசலில் வணங்கிட வைத்து விடும், செய்த தர்மம் தலை காக்கும், தக்க சமயத்தின் உயிர் காக்கும். வாழ்வில் நல்லவர் என்றும் கெடுவதில்லை, இது 4 மறை தீர்ப்பு, வாழ்வில் நல்லவர் என்றும் கெடுவதில்லை, இது 4 மறை தீர்ப்பு, என்றும் தர்மம் தலை காக்கும், தக்க சமயத்தில் உயிர் காக்கும், கூட இருந்தே குழி பறித்தாலும் கொடுத்தது காத்து நிற்கும், செய்த தர்மம் தலை காக்கும், தக்க சமயத்தில் உயிர் காக்கும். சரிகமாவின் வீக்கெண்ட் கிளாசிக் நிகழ்ச்சியில் கவியரசு கண்ணதாசன் ஸ்பெஷல் கேட்டுட்டு இருக்கிறீங்க with me ஆர்ஜே மிர்ச்சி செந்தில். 1 2 3 2 3 2 3 4 2 3 to your left and to your right, swing and swing. யாரது யாரது தங்கமா, பேரது பேரது வைரமா, ஊரது ஊரது சொர்க்கமா, ஊரிடும் தேனது வெட்கமா, யாரது யாரது சிங்கமா, பேரது பேரது செல்வ
தங்கமா? பேரெது பேரெது செல்வமா? 1 2 3 1 2 3 லாரம் பம் 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 லாரம் பம். கள்ளூரும் மலரென்ன பெண்ணானதோ, கருணாபல் பழமென்ன கண்ணானதோ. கள்ளூரும் மலரென்ன பெண்ணானதோ, கருணாபல் பழமென்ன கண்ணானதோ. தள்ளாடி தள்ளாடி நடை போடுதோ, தணியாத சுகமென்னும் தடை போடுதோ. யாரது யாரது தங்கமா? பேரெது பேரெது செல்வமா? ஊரெது ஊரெது சொர்க்கமா? ஊரிடும் தேனதன் சாரமா? யாரது யாரது தங்கமா? 1 2 3 1 2 3. முதிராத கனி என்ன முகமானதோ, முளைக்காத கரும்பென்ன மொழியானதோ. முதிராத கனி என்ன முகமானதோ, முளைக்காத கரும்பென்ன மொழியானதோ. சிதறாத முத்தென்ன நகையானதோ, சிங்கார ரசமெந்தன் துணையானதோ. யாரது யாரது தங்கமா? அணைத்தாலும் அணையாத தீபம் என்ன, அழித்தாலும் அழியாத எண்ணம் என்ன, மறைத்தாலும் மறையாத மாயம் என்ன. மழை போல பொழிகின்ற இன்பம் என்ன, ஆராது ஆராது ஆசை வெள்ளம், அடங்காது அடங்காது காதல் உள்ளம், தீராது தீராது சேரும் இன்பம், தெளியாது தெளியாது இருவர் உள்ளம். ஆஹா ஓஹோ ஆஹா ஓஹோ. யாரது யாரது தங்கமா? பேரெது பேரெது செல்வமா? யாரது யாரது தங்கமா? என் கடமை படத்திற்காக விஸ்வநாதன் ராமமூர்த்தி அவர்களுடைய இசையில TM சௌந்தரராஜன் சார், P சுஷீலாமா பாடிய பாடலை கேட்டீங்க. சரிகமாவின் வீக்கெண்ட் கிளாசிக் கவியரசு கண்ணதாசன் ஐயா ஸ்பெஷல் நிகழ்ச்சியில வித் மீ RJ மிர்ச்சி செந்தில். தமிழ் சினிமாவுடைய தி கிரேட்டஸ்ட் கவிஞர் பாடலாசிரியர் அப்படின்னு சொன்னா அது கவியரசு கண்ணதாசன் ஐயா தான். பட் அவரு ஃபர்ஸ்ட் தமிழ் சினிமாவுக்கு பாட்டு எழுதுறதுக்காக வரலையாம். அவரு கதை திரைக்கதை வசனம் எழுதுறதுக்காக தான் வந்திருக்காரு. பட் அவர் வந்த இடத்துல அவருக்கு கிடைத்த ஒரு சந்தர்ப்பத்தை ரொம்ப அழகா பயன்படுத்தினதுல அவருடைய கரியரே மாறிடுச்சு. அவருடைய எழுத்தையும் சிந்தனையையும் பார்க்கும்போது பெரிய பெரிய யூனிவர்சிட்டியில போய் படிச்சிருப்பாரோ அப்படின்னு தோணும். ஆனா அவர் 8ஆம் கிளாஸ் கூட கம்ப்ளீட் பண்ணாத விஷயம் இங்க பல பேருக்கு தெரியாது. அவர் ஸ்கூல்ல போய் படித்த படிப்பை விட அவரே சொந்தமா தேடி போய் படித்த இலக்கியங்கள், அவர் சந்தித்த மனிதர்கள், அவர் வாழ்க்கையில அவருக்கு ஏற்பட்ட அனுபவங்கள் தான் அவரை இவ்வளவு பெரிய சக்சஸ்ஃபுல் எழுத்தாளரா, கவிஞரா, பாடலாசிரியரா, அதை விட ரொம்ப முக்கியமா ஒரு சிறந்த மேடை பேச்சாளரா உருவாக்குச்சு அப்படின்னு சொல்லலாம். இவருடைய அப்பா அம்மா இவருக்கு வச்ச பேரு முத்தையா. ஆனா இவரே வச்சுக்கிட்ட கண்ணதாசன்ற பேரை தமிழ் சினிமா இருக்கிற வரைக்கும் சொல்லிக்கிட்டே தான் இருக்க போகுது. அடுத்து விஸ்வநாதன் ராமமூர்த்தி அவர்களுடைய இசையில TM சௌந்தரராஜன் சார், P சுஷீலாமா குரல்ல ஆனந்த ஜோதி படத்திற்காக
இன்னொரு அழகான பாடல். நீங்க கேட்டுட்டு இருக்கிறது சரிகமாவின் வீக்கெண்ட் கிளாசிக் கண்ணதாசன் ஐயா சிறப்பு நிகழ்ச்சி வித் மீ ஆர்ஜே மிர்ச்சி செந்தில். பனியில்லாத மார்கையா படையில்லாத மன்னவரா, பனியில்லாத மார்கையா படையில்லாத மன்னவரா, இனிப்பில்லாத முக்கனியா இசையில்லாத முத்தமிழா, பனியில்லாத மார்கையா படையில்லாத மன்னவரா. காரியமா தலைவி இல்லாத காரியமா, கலையில்லாத நாடகமா, காதல் இல்லாத வாலிபமா, காதல் இல்லாத வாலிபமா, பணி இல்லாத மார்கையா படையில்லாத மன்னவரா. பனியில்லாத மார்கையா படையில்லாத மன்னவரா, இனிப்பில்லாத முக்கனியா இசையில்லாத முத்தமிழா. அடுத்த கண்ணதாசன் ஐயாவுடைய வரிகள்ல வந்த பாடலை நீங்க கேட்கறதுக்கு முன்னாடி சரிகமா வீக்கெண்ட் கிளாசிக்ன்ற இந்த நிகழ்ச்சியை நீங்க வாரா வாரம் ஃபாலோ பண்ணணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா சரிகமா தமிழ் அப்படின்ற இந்த யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நீங்க கேட்டுட்டு இருக்கிறது சரிகமாவின் வீக்கெண்ட் கிளாசிக் கண்ணதாசன் ஐயா ஸ்பெஷல் நிகழ்ச்சி வித் மீ ஆர்ஜே மிர்ச்சி செந்தில். என்னை பாட சொன்னால் என்ன பாட தோன்றும், என்ன பாட தோன்றும், உன்னை ஒன்று கேட்டேன் என்ன சொல்ல வேண்டும், என்னை பாட சொன்னால் என்ன பாட தோன்றும். என்னை பாட சொன்னால் என்ன பாட தோன்றும். பேசாத பெண்மை
என்னை பாடச் சொன்னால் என்ன பாடத் தோன்றும்? தனிமையில் வானம், சபையிலே வானம், உறவுதான் ராகம், உயிரே ஆகாசம், அன்பு கொண்ட நெஞ்சில் அனுபவம் இல்லை. என்னை பாடச் சொன்னால் என்ன பாடத் தோன்றும்? உன்னை ஒன்றை கேட்பேன். புதிய பறவை படத்திற்காக விஸ்வநாதன் ராமமூர்த்தி அவர்களுடைய இசையில பி சுஷீலாமா பாடிய ஒரு பியூட்டிஃபுல் சாங் கேட்டீங்க. சரிகமாவின் வீக்கெண்ட் கிளாசிக் நிகழ்ச்சியில கண்ணதாசன் ஐயா ஸ்பெஷல் வித் மீ ஆர்ஜே மிர்ச்சி செந்தில். கண்ணதாசன் ஐயாவை பத்தி சொல்லும்போது இஸ் அ மெஜிஷியன் ஆஃப் வேர்ட்ஸ் அப்படின்னுவாங்க. வார்த்தைகள்ல அவர் கொண்டு வர மாயாஜாலங்கள், அந்த ஒரு மேஜிக் இருக்கு பாருங்க, அவ்வளோ அற்புதமா இருக்கும். சின்ன சின்ன வார்த்தைகள் தான் இருக்கும், ஆனா அந்த வார்த்தைகளுக்குள்ள பல அர்த்தங்கள் இருக்குன்றத அவருடைய பாடல்கள் கேட்கும்போது தான் புரியும். அடுத்து கூட அப்படி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான பாடலை தான் பலே பாண்டியா படத்திற்காக விஸ்வநாதன் ஐயா ராமமூர்த்தி ஐயா அவர்களுடைய காம்பினேஷன்ல பாடின பாடலை கேட்க போறீங்க. அண்ட் இவ்வளவு அற்புதங்களையும் அவர் பண்ண வேகம் இருக்கு பாருங்க, அதுதான் இன்னும் ஆச்சரியத்தை ஏற்படுத்தும். ஒரு நாளைக்கு அவர் ஒர்க் பண்ற டைம் டியூரேஷனே ரொம்ப கம்மியா தான் இருக்குமா. காலையில ஒரு 2 மணி நேரம் அண்ட் ஈவினிங் ஒரு 1 hour 1.5 hours தான் அவர் வந்து பாடல்கள் எழுதுவாராம். பட் அதுக்குள்ள அவர் கிரியேட் பண்ணியிருக்கிற ஒரு ஹிஸ்ட்ரி இருக்கு பாருங்க, the volume of work அமேசிங். அது எல்லாமே அவருடைய அந்த ஒரு ஸ்பீட்னால தான். இதோ கண்ணதாசன் ஐயா அதே ஸ்பீட்ல எழுதிய இன்னொரு மேஜிக்கல் சாங். சரிகமாவின் வீக்கெண்ட் கிளாசிக் கேட்டுட்டு இருக்கிறீங்க வித் மீ ஆர்ஜே மிர்ச்சி செந்தில். அத்திக்காய் காய் காய் அலங்காய் வெண்ணிலவே, இத்திக்காய் காயாதே என்னை போல் பெண்ணல்லவோ, நீ என்னை போல் பெண்ணல்லவோ. அத்திக்காய் காய் காய் அலங்காய் வெண்ணிலவே, இத்திக்காய் காயாதே என்னுயிரும் நீ அல்லவோ, என்னுயிரும் நீ அல்லவோ. அத்திக்காய் காய் காய் அலங்காய் வெண்ணிலவே. கன்னிக்காய் ஆசைக்காய் காதல் கொண்ட பாவைக்காய், அங்கே காய் வரைக்காய் மங்கை எந்தன் கோவைக்காய். ஆருளங்காயானாலும் என்னுழங்காயாகுமோ, என்னை நீ காயாதே என்னுயிரும் நீ அல்லவோ. இத்திக்காய் காயாதே என்னை போல் பெண்ணல்லவோ. இரவுக்காய் உறவுக்காய் எங்கும் இந்த ஏழைக்காய், நீயும் காய் நிறமும் காய் நேரில் நிற்கும் இவளைக்காய். உருவங்காய் ஆனாலும் பருவங்காய் ஆகுமோ, என்னை நீ காயாதே என்னுயிரும் நீ அல்லவோ. அத்திக்காய் காய் காய் அலங்காய் வெண்ணிலவே, இத்திக்காய் காயாதே என்னுயிரும் நீ அல்லவோ. ஏலக்காய் வாசனை போல்
வழங்காயோ தூதுவழங்காய் வெண்ணிலா, என்னை நீ காயாதே என்னுயிரும் நீ அல்லவோ. அத்திக்காய் காய் காயாலங்காய் வெண்ணிலவே, இத்திக்காய் காயாதே என்னுயிரும் நீ அல்லவோ. உள்ளமெல்லாம் மிளகாயோ ஒவ்வொரு பேச்சுரைக்காயோ, வெள்ளரிக்காய் பிளந்தது போல் வெண்ணிலவே சிரிக்காயோ. உள்ளமெல்லாம் மிளகாயோ ஒவ்வொரு பேச்சுரைக்காயோ, வெள்ளரிக்காய் பிளந்தது போல் வெண்ணிலவே சிரிக்காயோ. இருவரையும் காயாதே தனிமையிலேங்காய் வெண்ணிலா. அத்திக்காய் காய் காயாலங்காய் வெண்ணிலவே, இத்திக்காய் காயாதே என்னுயிரும் நீ அல்லவோ. சரிகமாவின் வீக்கெண்ட் கிளாசிக் நிகழ்ச்சியில் கவியரசு கண்ணதாசன் ஸ்பெஷல் கேட்டுட்டு இருக்கிறீங்க. வித் மீ ஆர்ஜே மிர்ச்சி செந்தில். குடிப்பதற்கு ஒரு மனம் இருந்தால் அவளை மறந்து விடலாம். அவளை மறப்பதற்கு ஒரு மனம் இருந்தால் குடித்து விடலாம். ஆனால் இருப்பதோ ஒரு மனது. நான் என்ன செய்வேன், என்ன செய்வேன்? இரண்டு மனம் வேண்டும், இறைவனிடம் கேட்பேன். நினைத்து வாழ ஒன்று, மறந்து வாழ ஒன்று. இரண்டு மனம் வேண்டும், இறைவனிடம் கேட்பேன். நினைத்து வாழ ஒன்று, மறந்து வாழ ஒன்று. இரண்டு மனம் வேண்டும், இறைவனிடம் கேட்பேன். இரண்டு மனம் வேண்டும். இரவும் பகலும் இரண்டானால், இன்பம் துன்பம் இரண்டானால். இரவும் பகலும் இரண்டானால், இன்பம் துன்பம் இரண்டானால். உறவும் பிரிவும் இரண்டானால், உறவும் பிரிவும் இரண்டானால். உள்ளம் ஒன்று போதாதே, இரண்டு மனம் வேண்டும். கண்களின் தண்டனை காட்சி வழி, காட்சியின் தண்டனை காதல் வழி. கண்களின் தண்டனை காட்சி வழி, காட்சியின் தண்டனை காதல் வழி. காதலின் தண்டனை கடவுள் வழி. காதலின் தண்டனை கடவுள் வழி. கடவுளை தண்டிக்க என்ன வழி? வசந்த மாளிகை படத்திற்காக KV மகாதேவன் அவர்களுடைய இசையில TM சௌந்தரராஜன் சார் பாடிய இன்னொரு வெரைட்டியான கண்ணதாசன் ஐயா எழுதிய பாடலை கேட்டீங்க. சரிகமாவின் வீக்கெண்ட் கிளாசிக் வித் மீ ஆர்ஜே மிர்ச்சி செந்தில். வாரம் ஒரு பிரபலத்துடைய எக்ஸ்க்ளூசிவ் கலெக்ஷன் ஆஃப் சாங்ஸோட அவங்கள பத்தின சில சுவாரஸ்யமான தகவல் கொண்ட இந்த நிகழ்ச்சியை நீங்க தொடர்ந்து ஃபாலோ பண்ணணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா சரிகமா தமிழ் அப்படின்ற இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.
இந்த நிகழ்ச்சி பற்றிய உங்களுடைய ஃபீட்பேக்கை கீழே இருக்கிற கமெண்ட் காலத்தில் போஸ்ட் பண்ணுங்கள். இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் அண்ட் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். பொதுவாகவே செலிப்ரிட்டிஸ் அவங்களுடைய பப்ளிக் இமேஜ் மேலே ரொம்ப கேர்ஃபுல்லாக இருப்பாங்க. அவங்களுடைய பர்சனல் லைஃப் எங்கேயுமே பப்ளிக்கில் டிஸ்பிளே ஆகிடக்கூடாது, அவங்க ப்ரைவேட்டாக பண்ணுற விஷயங்கள் யாருக்குமே தெரியக்கூடாது அப்படின்லாம் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருப்பாங்க. ஆனால் இந்த ஒரு விஷயத்தில் கண்ணதாசன் ஐயா ரொம்பவே கேஷுவலாக தான் இருந்தாங்க. அது அவருடைய குடிப்பழக்கமாக இருக்கட்டும், இல்லை அவருடைய ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும், இல்லை அவருடைய மற்ற என்டர்டெய்னிங் விஷயங்களாக இருக்கட்டும், எதுவுமே அவர் பப்ளிக் பார்வையிலேருந்து மறைக்கணும்னு நினச்சதே கிடையாது. இன்ஃபேக்ட் அதெல்லாம் ரொம்ப ஓப்பனாக ஒரு பாடலாகவே கூட அவர் எழுதியிருக்காரு. ரத்த திலகம் படத்திற்காக கேவி மகாதேவன் அவர்களுடைய இசையில் TM சௌந்தரராஜன் சார் பாடிய இந்த பாடலை கேளுங்க. கண்ணதாசன் ஐயா எவ்வளவு ஃப்ராங்கான ஒரு கவிஞர்னு உங்களுக்கு தெரியும். ஒரு கோப்பையிலே என் குடியிருப்பு, ஒரு கோலமையில் என் துணையிருப்பு, இசை பாடலிலே என் உயிர் துடிப்பு, நான் பார்ப்பதெல்லாம் அழகின் சிரிப்பு, ஒரு கோப்பையிலே என் குடியிருப்பு. காவியத்தாயின் இளைய மகன், காதல் பெண்களின் பெருந்தலைவன், நான் காவியத்தாயின் இளைய மகன், காதல் பெண்களின் பெருந்தலைவன், பாமர ஜாதியில் தனி மனிதன், நான் படைப்பதனால் என் பேர் இறைவன், ஒரு கோப்பையிலே என் குடியிருப்பு, ஒரு கோலமையில் என் துணையிருப்பு, இசை பாடலிலே என் உயிர் துடிப்பு, நான் பார்ப்பதெல்லாம் அழகின் சிரிப்பு, ஒரு கோப்பையிலே என் குடியிருப்பு. மானிட இனத்தை ஆட்டி வைப்பேன், அவர் மாண்டு விட்டால் அதை பாடி வைப்பேன், நான் மானிட இனத்தை ஆட்டி வைப்பேன், அவர் மாண்டு விட்டால் அதை பாடி வைப்பேன், நான் நிரந்தரமானவன் அழிவதில்லை, எந்த நிலையிலும் எனக்கு மரணம் இல்லை, ஒரு கோப்பையிலே என் குடியிருப்பு, ஒரு கோலமையில் என் துணையிருப்பு, இசை பாடலிலே என் உயிர் துடிப்பு, நான் பார்ப்பதெல்லாம் அழகின் சிரிப்பு. அடுத்த கண்ணதாசன் ஐயாவுடைய வரிகளில் வந்த பாடலை நீங்க கேட்கறதுக்கு முன்னாடி சரிகமா வீக்கெண்ட் கிளாசிக்ன்ற இந்த நிகழ்ச்சியை நீங்க வாரம் ஃபாலோ பண்ணணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா சரிகமா தமிழ் அப்படின்ற இந்த யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நீங்க கேட்டுட்டு இருக்கிறது சரிகமாவின் வீக்கெண்ட் கிளாசிக் கண்ணதாசன் ஐயா ஸ்பெஷல் நிகழ்ச்சி வித் மீ RJ மிர்ச்சி செந்தில். ஓராயிரம் பார்வையிலே உன் பார்வையை நான் அறிவேன், உன் காலடி ஓசையிலே உன் காதலை நான் அறிவேன், ஓராயிரம் பார்வையிலே உன் பார்வையை நான் அறிவேன்.
ஆயிரம் பார்வையிலே உன் பார்வையை நான் அறிவேன். வேதா அவர்களுடைய இசையில டி.எம். சௌந்தரராஜன் சார் வல்லவனுக்கு வல்லவன் படத்திற்காக பாடிய பாடலை கேட்டீங்க. சரிகமாவின் வீக்கெண்ட் கிளாசிக் கண்ணதாசன் ஐயா சிறப்பு நிகழ்ச்சியில வித் மீ ஆர்ஜே மிர்ச்சி செந்தில். கண்ணதாசன் ஐயாவுக்கும் மெல்லிசை மன்னர் எம்.எஸ். விஸ்வநாதன் ஐயாவுக்கும் இடையில ஒரு ரொம்ப யூனிக்கான ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் இருந்துச்சு. இன்ஃபேக்ட் இவங்களுடைய பர்த்டே பார்த்தீங்கன்னா 2 பேருக்குமே ஜூன் 24 தான். கண்ணதாசன் ஐயா 1927 பிறந்திருக்காரு. ஒரு வருஷம் கழிச்சு 1928 நம்ம மெல்லிசை மன்னர் பிறந்திருக்காரு. இதனாலேயோ என்னவோ தெரியல, இவங்களுக்குள்ள ஒரு அவ்வளோ ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் அண்ட் ஒரு கெமிஸ்ட்ரி இருந்துச்சு. ஆஸ் ஒரு கவிஞர் பாடல் ஆசிரியரா இவங்க காம்பினேஷன்ல வந்த பல சூப்பர் டூப்பரேட் பாடல்கள் எல்லாம் ரசிகர்கள் கொண்டாடினாங்க. அப்படி இவங்க காம்பினேஷன்ல வந்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான பாடலை தான் அடுத்து நீங்க பி சுஷீலாமா அண்ட் டி.எம். சௌந்தரராஜன் சார் பொன்னு ஊஞ்சல் படத்திற்காக பாடிய பாடலை கேட்க போறீங்க. சரிகமாவின் வீக்கெண்ட் கிளாசிக் நிகழ்ச்சியில வித் மீ ஆர்ஜே மிர்ச்சி செந்தில். ஆகாய பந்தலிலே பொன்னூஞ்சலாடுதம்மா, ஆகாய பந்தலிலே பொன்னூஞ்சலாடுதம்மா, ஊர்கோலம் போவோமா உள்ளம் அங்கே ஓடுதம்மா, ஊர்கோலம் போவோமா உள்ளம் அங்கே ஓடுதம்மா, ஆகாய பந்தலிலே பொன்னூஞ்சலாடுதம்மா. சரிகமாவின் வீக்கெண்ட் கிளாசிக் நிகழ்ச்சியில் கவியரசு கண்ணதாசன் ஸ்பெஷல் கேட்டுட்டு இருக்கிறீங்க வித் மீ ஆர்ஜே மிர்ச்சி செந்தில். உள்ளத்தில் நல்ல உள்ளம் உறங்காதென்பது வல்லவன் வகுத்ததடா கர்ணா, பருவதை எதிர்கொள்ளடா. உள்ளத்தில் நல்ல உள்ளம் உறங்காதென்பது
வல்லவன் வகுத்ததடா கர்ணா வருவதை எதிர்கொள்ளடா. தாய்க்கு நீ மகனில்லை, தம்பிக்கு அண்ணனில்லை. தாய்க்கு நீ மகனில்லை, தம்பிக்கு அண்ணனில்லை. ஊர்பழி ஏற்றாயடா, நானும் உன் பழி கொண்டேனடா. நானும் உன் பழி கொண்டேனடா. உள்ளத்தில் நல்ல உள்ளம் உறங்காதென்பது வல்லவன் வகுத்ததடா கர்ணா வருவதை எதிர்கொள்ளடா. மன்னவர் பணி ஏற்கும் கண்ணனும் பணி செய்ய உன்னடி பணிவானடா கர்ணா மன்னித்து அருள்வாயடா. கர்ணா மன்னித்து அருள்வாயடா. செஞ்சோற்று கடன் தீர்க்க சேராத இடம் சேர்ந்து பஞ்சத்தில் வீழ்ந்தாயடா கர்ணா பஞ்சகன் கண்ணனடா. கர்ணா பஞ்சகன் கண்ணனடா. உள்ளத்தில் நல்ல உள்ளம் உறங்காதென்பது வல்லவன் வகுத்ததடா கர்ணா வருவதை எதிர்கொள்ள. கண்ணதாசன் ஐயா எழுதிய பல சூப்பர் டூப்பர் ஹிட் தத்துவ பாடல்கள்ல இருந்து ஒரு முக்கியமான பாடலை கர்ணன் படத்திற்காக சீர்காழி எஸ் கோவிந்தராஜன் சார், விஸ்வநாதன் ராமமூர்த்தி அவர்களுடைய இசையில பாடி கேட்டீங்க. சரிகமாவின் வீக்கெண்ட் கிளாசிக் கண்ணதாசன் ஐயா சிறப்பு நிகழ்ச்சியில வித் மீ ஆர்ஜே மிர்ச்சி செந்தில். கண்ணதாசன் ஐயாவை பத்தி அவருடைய குடும்பத்தாரும் அவருடைய நண்பர்களும் சொல்லும்போது, ஒரு பாடலாசிரியர், எழுத்தாளர், ஒரு பேச்சாளர் எல்லாம் தாண்டி ஒரு அற்புதமான மனிதர் அவரு. அவர்கிட்ட உதவின்னு கேட்டு வந்தவங்க கிட்ட இல்லைன்னு சொல்ற